கேமரா ஒன்று கரெக்டாக இங்கே பாருங்க, தேனு உள்ள அடையோடு இருக்கணும். ஆளுங்க போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பயமே இருக்காது. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்பா? அதான் மச்சான் ரூமு வந்தேன், பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்தேன். டியூட்டி 3-4 நாளாக உடம்பு டென்ஷனு. கேமரா அடிச்சு பிடிச்சின்னு சொன்னேன் மச்சான், தெரியுமா தெரியாதா உனக்கு? 300 ரூபா கேமரா. அந்த இஸ்தராக்கு போய் என்ன பண்ண சொல்கிறது, காசு இல்லையா, ஒரு டீ வாங்கி குடியாங்கிறேன். என்கிட்ட சுத்தமாக இல்லை மச்சான். எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன். இன்னைக்கு தேதி 27, சம்பளம் கரெக்டாக வந்திருக்குமே. ஒரு டீயை ஒன்று ஓசியில் குடிச்சிட்டு போயிடும் வந்தா சாரியா, வீட்டுக்கு காசை எச்சி தொட்டு அனுப்பியாச்சு, எல்லா காசையும் மொத்தத்தையும். எனக்கே காசு இல்லை மச்சான், டீ குடிக்கிறேன். எப்படி 27 இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருக்க, இன்னைக்கே காசு இல்லைன்னா பாக்கி இன்னும் 27 அடுத்த மாசம் தேதி முடிக்க போட்டணுமே, என்ன பண்ணுவேன்? மேல உள்ளவன் பாத்துக்குவான், எல்லாம் மேல உள்ளவன் பாத்துக்குவானா? நம்ம எப்பவும் சம்பளத்தை கையில வச்சுக்கிற பழக்கம் இல்ல மச்சான். வந்தமா அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணமான்னு இருக்கும். சோத்துக்கு தான் நீ இருக்க, யாராவது பாத்துக்குவாங்க. அது இல்ல, நீ சம்பளம் வாங்குற, உனக்குன்னு தான் சோப்பு ஷாம்பு கொஞ்சம் இதுக்கு சாப்பாட்டுக்குன்னு காசு எடுத்து வச்சுதான் வெளிநாட்டுல அனுப்புவாங்க மச்சான். அதுதான் மேல உள்ளவன் பாத்துக்கான்ட்டு முடிஞ்சு. இதானா? ஆமா. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? சாரியா, என்னால முடியலைங்க, வெறியாகுதுங்க அந்த அளவுக்கு ஒரு பேசுற பேச்சு. சாரி மச்சான். இல்ல, ஒரு இன்னைக்குதான் சம்பளம் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கே காசு இல்லைன்னா பாக்கி இன்னும் 27 நாள், அடுத்த மாசம் 27ஆம் தேதி அன்னைக்குதான் சம்பளம் வரும். இது இன்னைக்கு 27 வாங்கியாச்சு, அனுப்பியாச்சு. அடுத்த 27க்கு என்ன செய்யணும்னு இப்ப இன்னைக்கே கணக்கு போட்டு வச்சாச்சு. இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு வெளிநாட்டுல. அப்ப நீ எப்பதான் காசு சேர்ப்ப, எப்பதான் ஊருக்கு போனா உன் செலவுக்குன்னு வச்சு? காசு எல்லாம் சேர்க்க முடியாது தம்பி வெளிநாட்டுல. நல்லா கேட்டுக்க, இருக்கிற வரைக்கும் இருக்க சாப்பிட்டுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம், குடும்பத்தை பாத்துக்கலாம். சேஃப்டி எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். என்ன இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் ஒரு கடன். எங்களை மாதிரி லேபருக்கு பெரிய பெரிய வேலையில உள்ளவங்க சேர்க்கலாம், நாங்கெல்லாம் சேர்க்க வாய்ப்பு கிடையாது. இத சொல்லு, சிவகார்த்திகேயன் மாதிரி நாங்கெல்லாம் தொட்டு தடவி வளர்ந்த பயல, அடிபட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்த பயலுவா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அவன் இன்னைக்கு டாப்ல போயிட்டான், மத்த ஹீரோ எல்லாம் அமுக்கி விட்டுட்டு போறாங்க. சொன்ன வார்த்தை உண்மை தானே, அது சொல்லு, அதை மட்டும் நீ எடுத்துக்க, வார்த்தையை எடுத்துக்க. என்ன மச்சான் நீ சும்மா இம்பாட்டியா? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. வெளிநாட்டுல இருந்தா எல்லாம் இதாயிடுச்சா? என்னதான் சொல்ற உன் முடிவு? இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், சோறு திண்டுக்கலாம், அவ்வளவுதான், ஓட்டிக்கலாம். ஊருக்கு போனா திருப்பி பிச்சை தான், வேலை தான் பாக்கணுமா? அங்க போய் பிச்சை தான் எடுக்கணும். நான் சொல்லிட்டு வாயில வந்துருச்சா அப்புறம்னா? அப்ப பிச்சை தான் எடுத்தாகணும். அங்க போய் ஒண்ணு காசு சேர்த்துதான் போக முடியாது. இங்க இருந்து போகும்போது ஒரு 10 லட்சம் 5 லட்சம் எடுத்துலாம் போக முடியாதா? ஒண்ணு செய்யலாம். நம்மளுக்கு இங்க எவ்வளவு செலவாகுதோ அந்த 3 மாசத்துக்குள்ள காசை கையில வச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம். சரி, ஊருக்கு போய் 3 மாசம் நம்ம ஊர்ல இருந்தாலும் செலவுக்கு யாரு கொடுப்பா? இந்த 3 மாசத்துக்கு நான் வச்சுக்கிட்டு தானே போக முடியும். அதை யோசி. ஊருக்கு போயிட்டா முடிஞ்சிருச்சா? அவங்க ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா போய் செலவு பண்ணு இருக்கலாம். அனுப்புறது, அவங்க செலவு பண்றது, போறது வர்றது, குடும்ப கஷ்டம் இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களையும் குறை சொல்ல முடியாது. என்ன நண்பா, ஒன்னும் புரியல ஈசுக்கு சொல்ற விஷயம்லாம் எனக்கு. நான் போற மச்சான், நான் வீடியோ இருக்காம டென்ஷன்லயே இருந்தேன். இங்க வந்தாலும் நீ ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன அங்கேயே அன்சாரிகள் வாங்கி குடிச்சிருக்கீங்களா? கடன் வச்சு வாங்கி குடிச்சிருவேன். ஒரு டீ குடிக்கிறதுக்காக இங்க வந்து அது என்ன நம்பி என்னத்தான் சொல்றது? சாரி மச்சான், நான் அன்சாரிட்டே போய் ஏதாவது பண்ணி டீயை குடிச்சுக்கிறேன். ஏதாவது பண்ணு அன்சாரி. ஓகே மக்களை, நான் கிளம்புறேன். என் தம்பி காலிதுக்கு உடம்பு குண்டா இருக்கிறான், எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்க வரானா. அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி காலிதுங்கிற என் தம்பி, அம்மா என் தம்பி மாதிரி தான். ஏன் தம்பின்னு சொல்ல முடியாது, என் மச்சான் மவன் மாப்பிள்ள. எக்கா மாப்பிள்ள தான் கபில, மேலதான் எக்கா. திடீர்னு கபில புடிச்சு ஏறுற, திடீர்னு மச்சான் மாதிரி வருமாங்கிற. ஆமா மச்சான், காசு கொடுக்கும் போது சந்தோஷம் பேசுவேன், காசு கொடுக்காத கழுவி ஊத்துவான். மனுஷனே இப்படிதாங்கிற. ஆமா, சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரி நம்பலாம். நான் ஆனா ஒன்ன மாதிரி இல்ல, செகண்ட்ல பச்சை வந்தி மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ பொசுக்கன்ல மாறுவ, என்னோட ஸ்பீடு நீ. நான் ஒரு 5 நிமிஷம் யோசிப்பேன், என்னோட ஸ்பீடு நீ. அது சரி. ஆமா, ஓகே. அவன் போன் அடிச்சுட்டான், நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு அப்படியே நடந்து போ. கிளம்புறேன். வந்ததுக்கு செருப்பா கழட்டி அடிச்சிருக்க, 1 ரூபா காசு இல்லாம. டீ வாங்கி கொடுத்துட்டு நண்பர்களே.
குடிச்சிட்டேன் ஒரு டீ. அதுக்கு என்ன பேச்சு தெரியுமா? என்ன பண்ணுறது, தலையெழுத்துங்க. ஒரு லாட்ரியில் ஒரு கோடி ரூபா அடிச்சிச்சுன்னா ஊருக்கு போயிடலாம்னு பார்க்குறேன். நடக்காது போல இருக்க மச்சான். நடக்காதயா. துபாய் லாட்ரி நம்மளுக்குலாம் விழுவாதியா. யாருக்காவது விழுந்துருக்கும் பாரு, அவங்களுக்கு தான் திரும்ப விழுவோம். அது சரி, விழுவாதவங்களுக்கு விழுவாது. ஓகே சரி கிளம்புறேன். ஓகே நண்பா, நான் இங்கேருந்து தம்பி ஹாலிதை கூட்டிட்டு ஜிம்முக்கு போகணும். அவன் ஃபோன் அடிச்சிட்டான், கிளம்புறேன். நிற்க முடியாது இங்கே. ஓகேங்களா, அங்கே சந்திக்கிறேன். இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு, எங்கேயும் போகல பெருசாக. பொண்ணு வர வேணாண்டுச்சு, மச்சான் ரூமுக்கு மீண்டும் போகலான்னு பார்த்தேன். என்னாச்சுன்னா, நேற்று ஒரு 3 நாளாக வீடியோ போடலையே, கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் லைவ் வந்தப்போ சொல்லலான்னு நினச்சேன்ல. கேமரா ஒன்று கரெக்டாக நான் போகிற ரூட்டில் கேமரா இல்லை. 80 ஸ்பீடு, 80 போகாமல் 90 92 மாதிரி போயிட்டேன். அதனால் கேமரா அடிச்சிருச்சு நண்பா. கேமரா அடித்ததுனால நான் போகிற ரோட்டில் இல்லாமல் ஆப்போசிட்டில் வர ரோட்டில் என்ன பண்ணிடுச்சு, இருக்கிற கேமரா ஆப்போசிட்டில் பேக் சைடு வழியாக நமக்கு அடிச்சிருச்சு. ஒரு 300 ரியாலுக்கு கேமராவுக்கு வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. கஃபீல்கிட்ட சொல்லிட்டேன் கேமரா அடிச்சிருக்குன்னு. ஒன்றும் சொல்லலை. சம்பளம் பிடிக்கிறாரா என்ன விஷயம் ஏதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஈசுப் ரூமுக்கு போயிட்டு சும்மா காமெடியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் சம்பளம் வச்சு அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணிட்டு வந்தேன் மச்சானோட. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 3-4 நாளாகவே பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து ஒரே டென்ஷன் தான் நமக்கு. பொண்ணு வண்டி எடுத்துகிட்டு போயிடுது, திருப்பி கொண்டு வந்து சாவியை தராமல், நம்ம கஃபீலுக்கு காஃபி வாங்கும்போது இது வாங்கும்போது மேலே போய் சாவி வாங்குறோமா, அது கூட ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன். வண்டி இருக்குதா போய் பார்த்துட்டு திறந்து பார்த்துட்டு வண்டி இருக்கா, வண்டி இல்லை பாபா இன்னும் வரல பாபா, இப்படி சொல்லிக்கிட்டே ஓடுது. இன்றைக்கி என்ன ஆச்சு, நான் ஸ்கூல் இல்லாதனால 4 மணி 5 மணிக்கு தான் நான் டெய்லி தூங்குறேன் நண்பா. ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. 4 மணி 5 மணிக்கு தான் தூங்குறேன்னா, நேற்று கரெக்டாக ஒரு 5-5:30 மணி முடிக்கும். வீட்லலாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்தேன். காலையில் 7 மணிக்கு வந்து கதவை தட்டி கார் சாவி வேணும்னு இன்றைக்கி எழுப்பி விட்டுருச்சு பொண்ணு. செம்ம டென்ஷனு, ஒரு மாதிரி தலை கிண்ணுன்னு வலிக்க ஆரம்பிச்சிது அந்த தூங்காமல் கிடந்தால. ஏன் நான் 4 மணி 5 மணிக்கு முடியும் தூங்க மாட்டேன்னா, ஸ்கூல் இல்லாதனால நைட்டில் எப்போவுமே கூடுவாங்க. அதுக்கு நாள் முடிக்குமே ஒரு 1:30-2 மணிக்கு பீரு சிப்ஸு பாக்கெட்டு எல்லாம். எப்படின்னா நம்ம வீட்டில் மேடம் நைட்டில் ஃபுல்லாக முழிச்சிருந்து 3 மணி 4 மணிக்கு மேலே தான் படுப்பாங்க. அவங்க ஏதாவது ஜாமான் வாங்க சொல்லுவாங்க. பொண்ணு என்ன பண்ணுது, இப்போ சுற்றிட்டு வந்துட்டு தூங்கிட்டு காலையில் வண்டி எடுத்துகிட்டு அந்த ஜாலியில் சுற்றுற ஜாலியில் வெளியில் போகிற இதில் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாள் தான் இந்த 4 மணி 5 மணி முடிக்கும். மறுபடியும் நாலுலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை நைட்லேருந்து 12 மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தா தான் காலைல 6:30-7 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் விடணும். நமக்கு இன்னும் வண்டி வருதா என்னங்கிற விவரமும் தெரியாமல் இருக்குது. இந்த வண்டியில் மாற்றி போயிட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் இப்போ ஜிம்முக்கு போகுது. வேறு எங்கேயும் பெருசாக போகல. பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு காலிது பையன் எல்லோரும் போகிறாங்க. கடைசி பொண்ணு விளாட்றதுக்கு இங்கே போவேன், அது அப்பப்போ போவோம். இப்போ ஸ்கூலுக்கு திறந்துட்டா போகாது. அது ஒரு ஸ்கூலுன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு மாதிரி விளாட்ற ப்ளே ஸ்கூல் மாதிரி. அதுக்கு போய் டான்ஸ் ஆடுறது விளாட்றதுமா அப்படி வந்துடும். மற்றது பிள்ளைங்க எல்லாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு, காலிது பையனுக்கு போகிறதுக்கு அவன் என்ன பண்ணால் 4 மணிக்கு போயிட்டு இருந்தவன் இப்போ 8 மணிக்கு நைட்டில் போகிறான். அந்த டயத்தில் இப்போ தான் மேடம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க லைட்டு வாங்குறதுக்கெலாம் போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு பையனை போய் கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டேன். அடுத்து இந்த நடு பொண்ணு போய் ஜிம்முக்கு போட்டுச்சு. இப்படியே மாறி இந்த சரௌண்டிங்லேயே தான் வேலை ஓடிட்டுருக்கு நண்பா. வெளி தெரு எதுக்கும் போகல அதிகமாக நம்மளுக்கு வண்டி இல்லாதனால. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சுலா. நமக்கு வண்டி கிடச்சா வெளியில் போனால் எங்கேயா போகலாம் பார்த்தா இன்றைக்கி பல்பு இதெல்லாம் வாங்க போனாங்க. சீலிங்கில் உள்ள பல்ப் எல்லாம் மாட்டுறதுக்கு உள்ள பல்பு வாங்க போனாங்க. அதுவும் நம்ம பெருசாக இல்லை, நம்ம ஏரியாவில் தான் இங்கே தான். அதுவும் நான் வீடியோ எடுக்கலை. அதனால தான் சரி ஈசு கூட இன்றைக்கி போனோமே அந்த பொண்ணு அங்கே போக சொன்னதுனால. நமக்கு பெரிய பொண்ணு இருந்தாலே கொஞ்சம் டென்ஷனு. நமக்குன்னு ஒரு காரு தனியாக வந்து அந்த பொண்ணுக்குன்னு அந்த காரை கொடுத்துட்டா நமக்கு தொல்லை இருக்காது. ஏதாவது கடைக்கு போயிட்டு வர சொல்லுவோம். காலையில் தட்டி நம்மளை வேணுங்கன்னு எழுப்பிடுவோம். இன்றைக்கி கஃபீல் காலையில் அந்த பொண்ணு வேணுங்கன்னு தட்டி நான் எழுப்பாமல் படுத்தே கிடந்தேன், அந்த பொண்ணு தான் தட்டுதுன்ட்டு. உடனே கஃபீல் ஃபோன் அடித்து, ஏன் என் பிள்ளை தட்டுது, கதவு தட்டுது, ஏன் எடுக்க மாட்டேற, என்ன எடுத்து சாவி கொடுக்க வேண்டியதானே. நான் வேணுங்க தான் பண்ணுறேன். நைட்டில் 3 மணி 4 மணியாகி படுக்கிற மாதிரி வருது, வேலை வச்சுறாங்க. காலையில் இந்த பொண்ணு எழுப்பிடுது. தெரியணும்னு இன்றைக்கி கஃபீல்கிட்ட கோவப்படலான்னு தான் பார்த்தேன், மண்டைக்கு ஏறிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணு இன்றைக்கி சாயந்தரம் போகிறப்ப வேகமாக போட்டு சீக்கிரம் போ இந்த லொக்கேஷனுக்கு அப்படிங்குது. அதுவே நாம் நார்மல் டயத்தில் கொஞ்சம் வேகமாக போனால் என் வண்டியை நீ பிரேக் அடித்து வீணாக்கிட்ட, இன்னைக்கு கத்தி விட்டேன். கடுப்பாய் வேணால் வேறு டிரைவர் பார்த்துக்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. வண்டியை ஓட்ட தெரியல தான் ஓப்பனாக சொல்லணும். கஃபீல் அந்த 2-3 வாட்டி சின்னதாக மோதினப்ப குறை சொல்லி பேசினார்ல, அதுலேருந்தே எனக்கு வண்டி ஓட்டுற
இதே ஐடியாவே இல்லை, டென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்தேன் இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் முடிக்கும் ஓட்டணும், ஊருக்கெல்லாம் எல்லா பசங்களும் போகக்கூடாது, நீ திருப்பி தான் வருவ அப்படிங்கிறாங்க. அந்த வீம்பு இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி போதும் ஊருக்கு போகணுங்கிற எண்ணம் நல்லா மண்டையில் ஏறி போய் உட்காந்துருக்கு இது பண்ணுற டென்ஷனுக்கெலாம். அதனால் வீடியோவும் எடுக்கலை, வெளியில் போகாமல் இங்கே உள்ள டென்ஷன் பண்ணி மாற்றி மாற்றி அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு தொல்லையாக இருக்குது. நமக்குன்னு ஜிஎம்சி இருந்துச்சு, எந்த தொல்லையும் இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ண விடுவேன், காலையில் வந்தால் நம்மளை இந்த மாதிரி வேலைக்கு கூப்பிடக்கூடாது. சாவி வண்டி வாங்கிட்டு போகிறதுனால தப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். நைட்டில் நம்ம முழிச்சு நைட்டு நல்லா இதாக 4 மணி 5 மணி தூக்கம் வரல தலைவா. இப்போ இப்போ 3 நாள்லேருந்து கழித்து திருப்பி நான் அதை செட் பண்ணி கொண்டு வரணும். அந்த லீவு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. அதுலேருந்து டெய்லி போவோம். வெள்ளி சனியில் எப்படியும் நைட்டில் 3 மணி 4 மணி ஆக்கி விட்ருவாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப நைட்டு படுத்தா நமக்கு தூக்கம் வந்து தொலையாது. 12 மணிக்கு விட்டாங்கனாலும் அது ஒரு மாதிரி அந்த தூக்கம் 3 மணி 4 மணிக்கு படுத்தனால மறுநாள் அதே டயத்துக்கு வரும். அப்போது எனக்கு நல்லா பார்த்துங்க, இப்போ தூக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, மூஞ்சில் இங்கெல்லாம் கருப்படிக்கலை. அதுவே நான் இந்த 1 வருஷம் வண்டி ஓட்டுவோம் பாருங்கள், இந்த ஸ்கூலுக்கு என் மூஞ்சி என்ன மாதிரி இந்த கருப்பு இங்கெல்லாம் அடித்து இந்த இதுலாம் ரொம்ப கருப்பாக தெரியும். இப்போ கூட தெரில, ஸ்கூல் இருந்த டயத்தில் இங்கெல்லாம் இங்கே கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் கருப்பு நிறையா வந்துடும் தூக்கம் கம்மியாகி. இந்த வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் போகும். கண்ணாமுன்னான்னு டயத்தில் ஃபோன் அடிப்பாங்க எல்லா பிள்ளைங்களும், அது விருப்பத்துக்கு. அது ஒண்டி தான் நமக்கு கொஞ்சம் டென்ஷனு, வேறு எதுவும் இல்லை நண்பா. மற்றபடி இந்த வீடு ஓகே தான், சூப்பர் வீடு, ஓகே, அதெல்லாம் எந்த குறையும் சொல்லிட முடியாது. இதான் சின்ன வீடியோவாக போடணும்னு நினச்சி இந்த கதையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோ தான் நண்பா, சரிங்களா? மச்சானோட லைட்டு அர்ஜென்ட்டு ஃபோன் அடித்து கூப்பிட்டுட்டனால சும்மா அங்கே நின்று லைட்டாக மச்சானோட வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஷாஜகான் பையன் கூட வர சொன்னான், அவனையும் பார்க்கல, எதுவும் பண்ணலை. லாஸ்ட்டில் அவங்கள எல்லாரையும் பார்த்து ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு வண்டி இல்லாமல். நமக்கு பொண்ணு வந்ததுலேருந்து வண்டி இல்லை, வெளியில் போகுது. கப்சா கடைக்கு போய் சாப்பாடு நான் இங்கே நடந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே 3 நாளாக கப்சா சோறு, ஆயில் சோறாகவே தின்றுட்டுருக்கேன். வெறும் சாப்பாடு, மீன் பொரிச்சது, நம்ம சாப்பாடு, காய்கறி கூட்டுன்னு சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஆயில் சோறாகவே 3 நாளாக கொடுது. இன்றைக்கும் அதுதான் சாப்பிட்டேன் மதியானம் வண்டி இல்லாமல். சாயந்தரம் தான் நமக்கு திருப்பி வண்டி கைக்கு கிடச்சிச்சு, ஒரு 5:30 மணிக்கு மேலே. அதுங்களோட போயிட்டு அந்த வேலைகளோட முடிச்சுட்டு அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வண்டி இப்போ கிடக்குது. பொண்ணு வெளில போணுச்சு, கூப்பிட்டுச்சு, பாதி தூரம் போனேன், வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால. லாஸ்ட்டில் ஈஸு போய் பார்த்துட்டு தான் போனேன். அங்கே பொண்ணு போனோன்னா வேணான்றுச்சு, பாதிலே வண்டியை திருப்பிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பா. இதுதான் இன்றைக்கி உள்ள டியூட்டி நடந்துச்சு. இப்படி தான் வாழ்க்கை ஓடுது சவுதியில். இதை பற்றின கருத்து கமாண்டுகளை தெரிவிங்க. கழுவி ஊற்றுறதா கழுவி ஊற்றுங்க, நல்லது சொல்கிறது நல்லது சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் இப்போ தான் வீடியோவே முடித்தேன் நண்பா. வீடியோவை முடித்து இது பண்ணிவிட்டேன். கரெக்டாக 2 மணிக்கு எங்கள் ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட்டே பூட்டிட்டாங்க. இப்போ வந்து நியூட்டெல்லா, லெபன் ஜபாதி இது எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் நண்பா. நான் சொன்னேன்னா மேடம் நைட்டில் தான் அடிப்பாங்கன்னு, கரெக்டாக 2 மணிக்கு மேலே அடித்து தக்காளி, பால், தயிர், நியூட்டெல்லா ஒன்று இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது முட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா வேலை முடிஞ்சு. நான் வீடியோவே முடிச்சுட்டு எடிட்டிங்கு போயிட்டேன், பண்ணிவிட்டு படுப்போமேன்ட்டு. இப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க, அடித்து இதெல்லாம் வாங்கிட்டு வாங்குறாங்க. காலைல பொண்ணு இதாகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்துங்க இந்த அளவுக்கு. இதில் 24 ரியாலுக்கு இதோட ஒரிஜினல் ரேட்டு 46 ரியாலாம். பார்த்துங்க 25 ரியாலுக்கு இதே கிடச்சிருச்சு. லாஸ்ட்டில் லேடிஸு போயிடுவாங்கன்னு பார்த்தா போக மாட்டேறாங்க, நானும் உளறிக்கிட்டே கிடக்குறேன். ஓகே, கிளம்பிட்டாங்க லேடிஸு. இது பார்த்தீங்களா இல்லையா, நம்மளை இந்த அளவுக்கு வெறி ஏற்றுனா எதாகுமா இல்லையா? காலைல இப்போ பொண்ணு சாவி கட்டினா தூங்கிட்டே ஜலின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், காலைல உன் பொண்ணு எழுப்பி விட்டு சாவி கட்டிச்சு. சரி இந்த வாட்டி ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு மேலே சாவியை கொடுத்துரு, கார் சாவியை அப்படிங்கிறாங்க. நம்ம கார் சாவியை கேட்காம இருந்தது இது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது தேவைக்கு சாப்பாட்டுக்கு வண்டி தேவைப்படுமே, அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் திருப்பி கேட்க வேணாமா நினச்சிட்டு நம்ம இப்படி உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டில் இப்படி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அதோட நான் மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தேன் உள்ள அடையோடு இருக்குது நண்பா, பக்காவா அடை உள்ளே இருக்குது பாருங்கள். அந்த அடையும் க்ளீனாக. இதெல்லாம் ஒரிஜினலா இல்லை இவங்களாம் சக்கரை தண்ணியில் செய்கிறானுங்களா? ஆனால் விலையை பார்த்தீங்களா, 99 ரியால், 2000 ஊரு காசுக்கு. எத்தனை கிராம்? 2000. நேச்சுரல் ஹனி, அஃபாசி ஹனியா, 200 கிராம் இருக்குமா? 1/2 லிட்ரு போட்டிருக்கு. 1/2 கிலோனா ஓகே தான். அப்படியே கறி
ஏரியாவுக்கு வந்துட்டேன். முட்டை எடுத்துகிட்டு போனோம். முட்டை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மேடம் கேட்குற முட்டை இருக்கா பார்த்துறேன் நண்பா. ஓகே இருக்குது. அப்படியே முட்டையும் எடுத்துட்டா ஒரு வேலை ஒன்று முடிஞ்சிடும். இதில் குச்சி மாதிரி போட்டிருக்கணும். அது இருந்தால் இல்லை, அது இல்லை, குச்சி மாதிரி போட்டிருக்கோம். இதுதான் இந்த முட்டை பாக்ஸு. ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி 25 ரியால் வந்துருச்சு நண்பா. 11 ரியால் போட்டிருக்கு ஒரு கிலோ. எவ்வளோ இல்லைன்னு தெரில. 25 நியூட்டெல்லாம் 25. ஆனால் 100 ரூபா தான் பணம் கொடுத்தாங்க மேடம். ஒரு வழியாக ஜாமான்லாம் எடுத்தாச்சு. அப்படியே கிளம்புறேன். ஓகேங்களா? இன்னும் வேறு என்ன இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நம்ம ஏரியா சூப்பர் மார்க்கெட்டே பூட்டிட்டாங்க. 2 மணிக்கு மேலே அடித்து இப்போ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ ஜாமான் வாங்கியாச்சு. 2:20 ஆயிடுச்சு மணி. 20 நிமிஷத்துக்கு மேலே வாங்கிட்டு இப்போ தான் வரேன். ஏரியா பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ இது ஏரியா இதாக இருக்குன்ட்டு. ஆனால் ஆளுங்க போகாமல் இருக்கவே மாட்டாங்க நண்பா. நைட்லேயும் ஆளுங்க போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பயமே இருக்காது. இந்த ஊர் இருட்டு இருக்குன்னா நம்ம கிராமத்தில் இல்லை சிட்டியில் வாழ்கிறனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதுதான் தனுப்பு சூப்பர் மார்க்கெட்டு. இதுக்கு ஹெட்டு பிந்தாவுது தனுப்பு. நம்ம ஏரியா சைடு இருக்கிறது ஒரு ரோட்டுக்கு அந்த சைடு தான். இந்த சைடுக்கும் அதுக்கும் இது எப்படின்னா இந்த சைடு இருக்கிறது தனுப்பு, அந்த சைடு இருக்கிறது பிந்தாவுது. ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், ஒரே இது தான். இங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் ஆள் எடுப்பாங்க. இங்கே தான் விசா எல்லா லேபர்ஸும் ஒன்றா பண்ணி வெளியே அனுப்புறது, உள்ளே கூப்பிட்டு போகிறது, அந்த கடைக்கு இந்த கடைக்குன்னு அனுப்பிவிடுவாங்க நண்பா மகளோ. ஆனால் பைக்குக்காரன் தான் போயிட்டு வந்துட்டுருக்கான். சாப்பாடை கொடுக்குறதும் போகிறதுமா. அப்புறம் எனக்கு ஒரு மாம்பழம் வாங்கிக்கிட்டேன் நண்பா. செல்லை நவுத்திட்டேன் அப்படி இப்படிமா. எனக்கு ஒரு மாம்பழம் ஒரு கிலோவே 6 ரூபா தான் போட்டுருச்சு. ஒரு மாம்பழம் நல்லா பெருசாக எடுத்தேன். 3 ரியால் வந்துருச்சு. அதுவே அரை கிலோ இருக்குமோ என்னமோ தெரியல. அரை கிலோ கொஞ்சோன்னு 2.80 என்னமோ வந்துச்சு. போட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? போய் சாப்பிட்டுட்டு அப்படியே எடிட்டிங் பண்ண வேண்டியதான். வீடியோ எண்டு சொல்லி முடிச்சிட்டேன். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களோட சொன்னோம். நைட்டு டியூட்டி வரும்னு சொன்னேன்ல, இந்த டியூட்டி தான் நண்பா. நைட்டு தான் நம்மளுக்கு மேடம் இந்த மாதிரி வேலையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பகலில் பொண்ணு இப்போ தான் சொல்லி முடிச்சிட்டேன் ரூமில் இருந்து வீடியோவே போதுன்ட்டு. லாஸ்ட்லேயே இவ்வளோ தூரம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த ஜாமான்லாம் இப்போ வாங்கிட்டு 2:30 மணினா இப்போ போயிட்டு நான் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஃபோனெல்லாம் நோண்டிட்டா தான் படுக்க தூக்கமே வருது. ஃபோனை நோண்டாமல் தூக்கமும் வரல. அது ஒரு மணி நேரம் இழுத்துரும். ஸ்கூல் இருக்கும் போது இது மாதிரி பிரச்சனை வரும். நைட்டில் மேடம் அடிப்பாங்க, காலையில் பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறது பிள்ளைங்க வேலை. இது நமக்கு ஒரு தூக்கம் இல்லாதது, ஒரு டென்ஷனாகும். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால கருக்குன்ட்டு பாருங்கள். நீங்கள் வேணால் நான் வீடியோவில் காட்டுறேன் அப்பப்போ. ஓகே சரி, ஓகே நண்பா. ஓகே, வீடியோ முடிச்சிக்கிறேன். நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.